ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய முளைக்கட்டின பயிர் வகையில் நம்ம தானியத்தில் இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போது இந்த தோசை எப்படி செய்யலான்னு இது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த தானிய பயிர் பார்த்தீங்கன்னா நான் எல்லா தானியமும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இதை 2 நாளாக நான் முத நாளே ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து நான் நல்லா கட்டி வெள்ளை துணியில் இந்த மாதிரி வச்சுட்டுங்க. நல்லா முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பயிரில் நம்ம செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட 4 வரமிளகாய் நான் காரத்துக்கு எடுத்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருங்க. அதை டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இப்போது கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம தண்ணி விட்டு இப்போ அரைக்க போகிறோம். நம்ம அப்படியே அரைச்சோம் அப்படின்னா நமக்கு முழு அந்த பயிர் அப்படியே இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நல்லா அரைஞ்சி பார்க்கையில் உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துட்டுங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதை மாற்றினதை அப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது கூட சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி வெங்காயத்தை தான் நான் பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிட்டேன். அந்த வெங்காயத்தை சேர்த்த பிறகு நம்ம அடுத்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை கேரட்டை துருவி இதோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான பொருள் தாங்க. இதை நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தான். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இது போல் தானிய வகை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முளைக்கட்டி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. நம்ம அப்படி சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்து எல்லாம் அப்படியே இருக்குங்க. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பொடியாக நல்லா கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இப்போ நாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு தோசை வராது. இது தோசை மாவை பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வருங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது அப்படியே கொட்டிக்கிறேங்க. இப்போ கொட்டிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தும் கூடங்க. இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பொருட்கள் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான் நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொட்டிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் கொட்டிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கும் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு தோசை வராது. நல்லா கவனமாக பார்த்து செய்யுங்க. இப்போது நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிருச்சு. இதில் போட்டிருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தாங்க. நீங்கள் பயப்படாமல் இது செய்யலாம். ரொம்பவே ஹெல்த்திங்க. இது போல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட போன்ஸ் ரொம்பவே உறுதியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நம்ம இந்த பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு தோசைக்கல்
தோசைக்கல்லை வந்து வச்சுக்கிட்டு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. அப்படியே நல்லா தடவி விட்டுடுங்க. இப்போ இதோட நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா வந்து அகலப்படுத்தி விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு இதமான சூட்லேயே தான் நம்ம வந்து வேக வச்சுக்கணும். இது ஈரப்பதமாக இருக்கும் போது நம்ம அந்த வெங்காயத்தை வந்து மேலே தூவிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளே இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதமான சூட்டில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. மறுபக்கமும் வந்து திருப்பி எடுத்தாச்சு. மொதல் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் இது அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் ரெண்டாவது தோசை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ முதல் தோசை வந்து ஊற்றி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ரெண்டாவது தோசையை எப்படி ஊற்றலான்றதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோசை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் ரெண்டாவது தோசை வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திரும்பவும் வந்து நம்ம அதே கடாயில் ஒரு கரண்டி மாவை நல்லா விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் இப்போ நம்ம இதமான சூட்டில் வந்து வேக வைக்க போகிறோம். மேலே கொஞ்சம் ஆனியன் தூவிட்டு அப்படி வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா கீழே வந்து கருகி போன மாதிரி ஆகிடும். நமக்கு சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். ஆனால் வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துட்டு அப்படி அழகாக திருப்பி மறுபக்கம் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து மிளகட்டி வச்சுருந்ததுனால நமக்கு வந்து இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம அந்த பச்சை ஸ்மெல் வராத அளவுக்கு தான் நம்ம வந்து நிறைய வந்து இதில் பொருட்கள்லாம் வந்து சேர்த்துருக்கோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குது. எந்த ஒரு பச்சை வடையும் வராது. அதாவது ரொம்பவும் டேஸ்டியாக ஹெல்த்தியாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து தோசை செஞ்சுட்டோம். நான் வந்து தோசை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னோடய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், இதை தூக்கின உடனே பிச்சுக்கிட்டு கூட போகலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் சூப்பராக வந்து வந்திருக்கு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பருப்பு வகை தானிய வகை இருந்துச்சுன்னா இதை போல் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்திங்க, ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சட்னி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன். ரொம்ப சூடாக இதோடு நான் வந்து வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் சட்னி கூட எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சட்னியுமே ரொம்பவே சூப்பராக சூட்டபிள் ஆகும். நான் வந்து இன்றைக்கி சட்னி எதுவும் வைக்கல. இருக்கிற இந்த சிக்கன் குழம்பு வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூட கொஞ்சமாக அந்த டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி வச்சுட்டு அப்படி நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சுவையாக அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் தானிய வகை இருந்துச்சுன்னா நீங்கள் முளைக்கட்டி இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு வந்து எனக்கு திருப்தியாக இல்லை. நான் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா தோணையாக சாப்பிட்டா தான் நல்லா திருப்தியாக இருக்கும். இப்போது இந்த சிக்கன் கிரேவியோட இந்த தோசை சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.